தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். வால் ஷேரிங் வாஸ்துல சரியா தப்பா? 15% கூட அதுல வாஸ்து இருக்காது. வடக்குலையும் கிழக்குலையும் பொது செவுறு வரக்கூடாது. வடக்குல வால் ஷேரிங் நீங்க பண்ணிட்டீங்க மேடம், அப்போ உங்களுக்கு பணம் வராது. இந்த மாதிரி பிள்ளையாரை கொண்டு வந்து ஒரு கடவுள் தெய்வம் நம்ம என்னதான் வழிபாடு செஞ்சாலுமே தெய்வத்தை கொண்டு வந்து இப்படி வீதியில உட்கார வைக்கிறது சரியா? வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்துன்றது நம்மளை கோடீஸ்வரனாக்கும். அது தப்புன்னு சொல்லிட்டு பிள்ளையார் வைக்கிறாரு. எல்லா விஷயத்தையுமே பிள்ளையார் வாங்கி கொள்வாரா? காம்பவுண்ட் உள்ள இருக்கேன், அந்த காம்பவுண்ட்ல நிறைய வீடு இருக்கு. அந்த எல்லா வீட்டுக்கும் பிரச்சனையா இல்ல காம்பவுண்ட்ல முதல்ல இருக்க வீட்டுக்கு மட்டும் பிரச்சனையா? காம்பவுண்டுக்குள்ள ஒரு 500-700 வீடு இருக்கு. அது வடமேற்கு வடக்கு தெருக்குத்து. எல்லா வீடுமே மாட்டும். ஆனா பெரிய பெரிய பில்டிங்ஸ்க்கு, இந்த கூடவுன்ஸ்க்கு, பெரிய பெரிய ஃபேக்டரிக்கெலாம் வந்து தெருக்குத்து பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா? அது மிகப்பெரிய தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் குடோனுக்கும் வீடாக இருந்தாலும் ஒரே வாஸ்து தான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக வாஸ்து கன்சல்டன்ட் ஜெயபிரகாஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். சொல்லுங்க. வால் ஷேரிங் அப்படின்னு ஒரே சிவர் தான் இந்த வீட்டுக்கும் இருக்கும் அந்த வீட்டுக்கும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் வாஸ்துல சரியா தப்பா சார்? மிகப்பெரிய தவறு மேடம். பண்ணக்கூடாது. இதை தான் வந்து எல்லா பில்டர்ஸுமே கிட்டத்தட்ட 1995க்கு பிறகு தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னையில் நிறைய பில்டர்ஸ் பண்ண தவறே இதுதான். வடக்கும் கிழக்கும் வந்து நடுவுல இருக்கிறதால என்ன பிரச்சனை சார் வரப்போகுது? இது தனி வீடு, இது தனி வீடு, இங்க தனி கிச்சன், இங்க தனி கிச்சன், சூப்பரான தனியா பூஜை எல்லாம் நடக்குது, புனஸ்காரம் நடக்குது, இங்கேயும் எல்லாமே தனித்தனியா நடக்கும், எல்லாமே தனியா இருக்கும். ஆனா வால் மட்டும் ஷேரிங்ல இருக்கும். அப்போ வால் ஷேரிங்ல இருக்கு அப்படின்னா நீங்க கொடுக்குற பணத்துக்கும் அவன் உங்க தலையில கட்டுற வீட்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். பணத்தில் அவன் உங்களை நல்லா ஏமாத்துறான். இது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு. அது தெரியாமல் போய் நம்ம பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் விழுந்துருவோம். இரண்டாவது, வாஸ்து இருக்கா அப்படின்னா 15% கூட அதில் வாஸ்து இருக்காது. வால் ஷேரிங்கில் இருக்காது. நான் இதை தான் சொன்னேன். 1995க்கு பிறகு அனைத்து கட்டட பொறியாளர்களும் செய்த தவறு தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் வாஸ்துவில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, வடக்குலையும் கிழக்குலையும் பொது செவுறு வரக்கூடாது. அப்போ அந்த பொது செவரை தான் இந்த இன்ஜினியர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸாக கர்நாடகாவில், ஆந்திராவிலலாம் எப்படி கட்டுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸும் 4 பக்கமே காலியாக வச்சு ஒரு ஃப்ளோர் கட்டிடுறாங்க. ஒரு 10 மாடி இருக்குன்னா 4 பக்கமே ஃப்ரீயாக விட்டுறான். ஓகே. அவங்க வால் ஷேரிங் அங்கே வரல. பெங்களூர்லேயும் இது மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் அது கட்ட ஆரம்பிக்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தெற்கு பக்கம் வால் ஷேரிங் பண்ணிக்கிறான். இப்போ வாஸ்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் வால் ஷேரிங் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வீடு கூட இருக்காது. ஓகே. கிழக்கு மூடி இருக்கும், இல்லைனா வடக்கு மூடி இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வடக்கில் வால் ஷேரிங் நீங்கள் பண்ணிட்டீங்க மேடம், அப்போது உங்களுக்கு பணம் வராது. நல்லா படிச்சிருப்பீங்க, உங்கள் வீட்டில் அப்பா சூப்பராக இருப்பார், அம்மா சூப்பராக இருப்பாங்க, நல்லா இருப்பேங்க. ஆனால் எதனா ஒன்று எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அது வடக்கு மூடின வீடு. கிழக்கு மூடின வீடாக இருந்தால் அந்த இடத்துல பெண்கள் ராஜ்யமாக இருக்கும். அப்பா டம்மி பீஸாக இருப்பார். நான் எல்லா ஒரு சேனலில் கூட விளையாட்டாக சொல்கிறது உண்டு தான். இந்த சார் இப்போ நீங்கள் கேட்டீங்க, வடக்குலேயும் கிழக்குலேயும் வால் ஷேரிங் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த வீட்டில் இருக்க முடியாது மேடம். ஒரே டென்ஷனாக இருக்கும். முதல் மரியாதை படத்தில் நம்ம சிவாஜி கணேசன் வந்து அந்த அம்மா கூட பேசிகிட்டே இருக்கும்போது டென்ஷனாக இருப்பார், வடிவுக்கரசி கூட. அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னே சந்தோஷமாக இருப்பார். இதுதான். அப்போது ஒரு படத்துக்கும் வாஸ்துக்கும் கனெக்ட் இருக்கானா? இருக்குது. அப்போது ஒரு வீட்டில் ஒவ்வொரு செங்கல் சிமெண்ட்டும் வந்து நமக்கு பேசும். அப்போது வால் ஷேரிங் என்பது மிகப்பெரிய தவறு. ஓகே. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு, சார் நான் மேற்கு பக்கம் பண்ணிட்டேன் சார் வால் ஷேரிங்கு, அப்போ நமக்கு பின்னாடி இருக்கிற வீட்டுக்கு அது கிழக்கு இல்லை. அப்போ அவங்க ஒருத்தவங்களுக்கு மைனஸ்ல சார். நிச்சயமாக
ஒருத்தவங்களுக்கு ப்ளஸ்னா ஒருத்தவங்களுக்கு மைனஸு. ஒரு இடம் பள்ளமானால் தான் ஒரு இடம் உயரும். நம்முடைய உயர்வுக்கு யாரோ கூலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்களில் நான் இந்த ஆதரவில் சொல்கிறேன். நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. என்னென்னா, சார் எனக்கு சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இல்லை சார். நான் அதை பாசிட்டிவாக சொல்லுவேன். அவங்களுடைய வயசை ஆயுள உனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க, சந்தோஷப்படு. அப்போது ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா இன்னொரு இடத்துல பாசிட்டிவ் இருக்குது. நமக்கு உண்டான உயர்வுக்கு யாரோ ஒருத்தவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இதே தான் நமக்கு ஷேர் மார்க்கெட்டில். ஓகே, இன்னைக்கு நமக்கு லாபம் கிடைக்குதுன்னா யாரோடைய இழப்போ நம்ம அக்கௌண்ட்டில் மணி. ஆமாம், நமக்கு இன்னைக்கு நஷ்டம் ஆகுதுன்னா யாரோ ஒருத்தருக்கு லாபம். இதுதான் வாஸ்து. ஓகே சார். சார், அதே மாதிரி நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 சந்து பிரிகிற இடத்துல முச்சந்தியில் பிள்ளையார் வச்சிடணும் வீட்டு வாசலில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி வைக்கிற ஒரு ட்ரெண்டுன்றது போய் எல்லார் வீட்டு வாசல்லையும் பிள்ளையார் வர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி பிள்ளையாரை கொண்டு வந்து ஒரு கடவுள் தெய்வம் நம்ம என்னதான் வழிபாடு செஞ்சாலுமே தெய்வத்தை கொண்டு வந்து இப்படி வீதியில் உட்கார வைக்கிறது சரியா? தவறு. இதுவும் தவறு. பிள்ளையார் வந்து எதுக்கு அவங்க நம்மளுடைய மனசை திருப்திப்படுத்துக்கிறதுக்கோசரம். இப்போது நம்ம வீட்டில் பேசிக்கிட்டே இருப்போம், அந்த பல்லி சும்மா கத்தும். பார்த்தியா, நான் சொன்ன உடனே பல்லி கத்துது, சகுன நிமித்தம். இப்போ அதே மாதிரி இப்போது வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து, வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து. ஆனால் சில பேருக்கு வாஸ்து தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ வீட்டுக்கு நேராக வந்துருச்சு அதனால் ஒரு பிள்ளையார் வச்சிடறேன். எங்கள் ஊரில் எங்கள் தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து, சூப்பர் தெருக்குத்து. நான் சொல்கிறேன், ஐயோ வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து நல்ல தெருக்குத்தியா, ஏன் பிள்ளையார் வைக்கிறேன்னா, உனக்கு தெரியாது. நான் ஏன் வாயை திறக்கிறேன்? அவர் சொல்கிறார், உனக்கு தெரியாதுப்பா, இது எவ்வளோ பெரிய வேலை செய்யும் தெரியுமா? ஆனால் ஆக்சுவலாக வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்துன்றது நம்மளை கோடீஸ்வரனாக்கும். அவர் தப்புன்னு சொல்லிட்டு பிள்ளையார் வைக்கிறாரு. இப்போ நம்ம அந்த இடத்துல பிள்ளையார் வைக்கிறதுமே கூட நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா சார்? பண்ணாது. ஓகே, இப்போ நீங்கள் தவறான தெருக்குத்து மேடம், வடமேற்கு வடக்கு தெருக்குத்து மிகப்பெரிய தவறான தெருக்குத்து, அடித்து காலி பண்ணிடும். வடமேற்கு வடக்கு தெருக்குத்து யாரெல்லாம் வந்து வடமேற்கு வடக்கு தெருக்குத்தோ அவங்க அப்பா கூட வாழ மாட்டான், அவங்க அப்பாவை அசிங்கப்படுத்துவான். யாரெல்லாம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்தோ ஒய்ஃபோட இருக்க மாட்டான், ஒய்ஃபு ஹஸ்பண்டோட இருக்காது. வடமேற்குனது மிகப்பெரிய கான்செப்ட், அது தவறான தெருக்குத்து. அந்த தெருக்குத்தில் நான் இப்போ இருக்கிறேன்னு வச்சுங்க, அங்கே ஒரு பிள்ளையார் வச்சுட்டேன். எல்லா விஷயத்தையுமே பிள்ளையார் வாங்கி கொள்வாரா? பிள்ளையாருக்கு தான் வேலையா? இல்லை. நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிறோம். அப்போது பிள்ளையாரை காப்பாற்றுவாரான்னா காப்பாற்ற மாட்டார். வடமேற்கு வடக்கு தெருக்குத்து தவறான தெருக்குத்து. அந்த தவறு 100% நம்மை காயப்படுத்தும், அசிங்கப்படுத்தும். அப்போது நல்ல தெருக்குத்தில் பிள்ளையார் வச்சா காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டார். அதுதான் நல்ல தெருக்குத்தாச்சே. பிள்ளையார் என்பது கேது ஜாதக ரீதியாக. அது எந்தெந்த இடங்களில் இருக்கோ அந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் விநாயகராக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வீட்டில் கேது இருக்கார். செவ்வாய் கேது. செவ்வாய் என்பது என்ன? வெற்றி. அப்போ வெற்றி விநாயகராக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே. அப்போ நீங்கள் வெற்றி விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை வெற்றி விநாயகரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதோ மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஆனால் அந்த பிள்ளையாரை கொண்டு வந்து கூட நம்ம வீட்டு வாசலில் வச்சிடக்கூடாது. நீங்கள் எந்த பிள்ளையாரையும் வைக்கக்கூடாது. ஓகே. எந்த பிள்ளையார் வச்சாலும் வேலை செய்ய மாட்டார். சரி சார், இப்போ தெருக்கூத்து வந்து வடமேற்கில் வரக்கூடாது, அது ஆபத்து அப்படின்னு. வடமேற்கு வடக்கில் வரக்கூடாது ஆபத்துன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் ஒரு காம்பவுண்ட் உள்ளே இருக்கேன். அந்த காம்பவுண்டில் நிறைய வீடு இருக்குது. அந்த எல்லா வீட்டுக்கும் பிரச்சனையா இல்லை காம்பவுண்டில் முதல்ல இருக்க வீட்டுக்கு மட்டும் பிரச்சனையா? சூப்பர் கேள்வி. அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு 500-700 வீடு இருக்குது. அது வடமேற்கு வடக்கு தெருக்குத்து. எல்லா வீடுமே மாட்டோம். ஏன்னா அந்த வடமேற்கு வடக்கு தெருக்குத்து ஃப்ளாட்டு வடமேற்கு மேற்கு தெருக்குத்து வேறு. அது அப்போது அந்த ஃப்ளாட்டை வாங்குறவங்க முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு 45% மேலே, நான் செக் பண்ணலை எப்படி இருப்பாங்கன்னா, வாஸ்துபடி சொல்கிறேன், சினிமா நடிகர்களும் பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் தான் அந்த இடத்த வாங்கியிருப்பான். குறிப்பாக நிறைய பேர் வந்து சினிமா நடிகர்களாக தான் இருப்பாங்க.
அந்த ஃப்ளாட்டை வாங்குறவங்க. அது எப்படி சார் இந்த தெருக்கூத்து தப்பா இருந்ததுன்னா இங்க நடிகர்கள் தான் இருப்பாங்கன்றத சொல்றீங்க? அது வடமேற்கு என்பது வெளியேற்றுவது, வடமேற்கு என்பது நம்மக்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்கோ அதை வெளி கொண்டு வருவது. அப்போ படம், சினிமா, யூடியூபு, அதற்கப்புறம் கிரானைட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வடமேற்கு சம்மந்தப்பட்டது. அப்போ வடமேற்கு சம்மந்தப்பட்டதுன்னா நம்ம எதை குறிக்கலான்னா திருப்பதி பெருமாள்னு சொல்லிட்டேன். அப்போது வடமேற்கு என்பது மிகப்பெரிய விஷயங்களை நமக்குள் ஏற்படுத்தும். சார் வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தில் நிறைய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களே. ஆமாம் இருக்காங்க. அப்போ வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் பேசு பொருளாக இருப்பீங்க. ஓகே. இப்போ நான் வந்து வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னா உங்களை கரைச்சி கொட்டிக்கினே இருப்பாங்க உங்கள் மாமியார். எல்லா மாமியாரும் கரைச்சி கொட்டுவாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கொஞ்சம் பக்கத்து தெரு அப்படிலாம் போயிட்டு எங்கேயோ போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன் நான் அப்படின்லாம் பேசுவாங்க. எந்தெந்த துறையில் இருக்கோமோ அந்தந்த துறையில் நாம் பேசு பொருளாக இருப்போம். மிகப்பெரிய ஜட்ஜஸ் அந்த இடத்துல இருப்பாங்க. நான் இல்லை சார், நான் தமிழ்நாட்டினுடைய தலைப்புச் செய்தியாக வரணும் சார், நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் சார், நான் ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணின்னு இருக்கணும், அவங்ககிட்ட போய் ஒரு 10 சீட்டு வாங்கணும். ஆமாம், எப்போ பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸ் திறந்த உடனே என் பேர் தான் சார் வரணும் அப்படின்னா யாருன்னா ஆசைப்பட்டாங்கன்னா நல்ல இடமா பார்த்து வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தில் நம்ம வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் பிரேக்கிங் நியூஸ். சரி, இப்போ சொல்லியிருந்தீங்க தெருக்கூத்து வந்து நல்ல தெருக்கூத்தாக இருக்கணும், தெருக்கூத்தே நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் நல்ல தெருக்கூத்தாக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. நான் வேறு ஒரு நேர்காணல் பார்த்துருந்தேன். அந்த நேர்காணல் எப்படி இருந்ததுன்னா, தெருக்கூத்து இருக்கிறது பிரச்சனை இல்லை, தெருக்கூத்து எங்கே இருக்குன்றது தான் பிரச்சனை. நம்ம சென்னை மாதிரியான இடங்களில் சின்ன இடங்களில் தெருக்கூத்து வர்றது ஆபத்து தான். ஆனால் பெரிய பெரிய பில்டிங்ஸ்க்கு, இந்த கூடோன்ஸ்க்கு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கெலாம் வந்து தெருக்கூத்து பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா? அது பொய். ஓகே. அப்போ எந்த மாதிரி தெருக்கூத்து வந்து ஃபேக்டரிஸ், இந்த கூடோன்ஸ்க்கு, பெரிய பெரிய இந்த பிளான்ட்லாம் இருக்கும்ல சார், அந்த இடத்துலலாம் வாஸ்து என்பது யூனிவர்சல் ரூல்மா. அது வந்து நம்ம குடோனுக்கு வேலை செய்யுமா, நம்ம வீட்டுக்கு வேலை செய்யுமா, அல்லது வந்து சென்னையில் ஒரு வாஸ்து, அமெரிக்காவில் ஒரு வாஸ்து, அம்ஜிக்கரையில் வாஸ்துலாம் கிடையாது. இட் இஸ் அன் யூனிவர்சல் ரூல். ஓகே. நமக்கு 2 கண்ணுன்னா அமெரிக்காவில் இருக்கவனுக்கும் 2 கண்ணு தான், 4 கண்ணு இருக்கா? நமக்கு ஒரு வாய்னா அவனுக்கும் ஒரு வாய் தான். 32 பல்லுனா 32 பல்லு தான். ஓகே. இதுதான் யூனிவர்சல் ரூல். சப்ஜெக்டிவ்ல தான். அதனால குடோனுக்கு தனி வாஸ்துவா அப்படின்னா அவங்களுடைய கப் ஆஃப் டீ எனக்கு புரியல. அது மிகப்பெரிய தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் குடோனுக்கும் வீடாக இருந்தாலும் ஒரே வாஸ்து தான். வாஸ்துவில் தெருக்குத்துன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தெருக்குத்து சொல்கிறேன். வடகிழக்கில் வடக்கும் கிழக்கும் வரக்கூடிய தெரு வந்து நல்ல தெருக்குத்து. தென்கிழக்கில் தெற்கு வரக்கூடிய தெருக்குத்து நல்ல தெருக்குத்து. வடமேற்கில் மேற்கு வரக்கூடிய தெரு வந்து நல்ல தெருக்குத்து. இப்போது தவறான தெருக்குத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் கிழக்கு நோக்கி வரக்கூடிய தெரு வந்து தவறான தெருக்குத்து. தென்மேற்கில் மேற்கு தெருக்குத்தும், தென்மேற்கில் தெற்கு தெருக்குத்தும், வடமேற்கில் வடக்கு தெருக்குத்தும் வந்ததுன்னா தவறு. ஓகே. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் குடோனில் செட் பண்ணுங்கள். குடோனில் செட் பண்ணிங்கன்னா வடமேற்கு வடக்கு தெருக்குத்தா இருந்தால் நல்லா ஓடுற மாதிரியே இருக்கும், அவன் கடன் வாங்கிட்டே இருப்பான். இப்போ தென்மேற்கு தெற்கு தெருக்குத்துலேயோ தென்மேற்கு மேற்கு தெருக்குத்துலேயோ நீங்கள் அந்த குடோனை அமைச்சிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சூப்பராக ஓடும், அதுக்கப்புறம் கை மாறிக்கொண்டே இருக்கும். தென்கிழக்கில் கிழக்கு தெருக்குத்தாக இருந்தால் அந்த இடத்துல ஓனர் வந்து நல்ல ஓனராக இருந்தால் வேலை ஆகாது. ஒரு விடோவோ அல்லது வாழா வெட்டிகளோ அவங்க தான் அந்த இடத்த லீட் பண்ணுவாங்க. ஓகே. அப்பா சார், அப்போ இவங்க லீட் பண்ணால் நல்லது நடக்குமா? ஏதோ ஒரு அளவுக்கு ஓடும். எப்படி சார் சொல்கிறீங்க? இவங்க லீட் பண்ணால் மட்டும்னா இழப்புடன் கூடிய வெற்றி. ஏற்கனவே தான் இழப்பாகி போச்சு. ஓகே சார். தென்மேற்கில் சூப்பர் குடோன் சார், எனக்கு தெரியும் சார், நல்லா ஓடிட்டு இருக்கு. நீங்கள் என்ன சார் வாஸ்துவில் வந்து நல்லா ஓடலைன்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த தென்மேற்கு தெற்கு தெருக்குத்தாக இருந்தால் அந்த ஆண்மகன் வந்து திருட்டு பயலாக இருப்பான். ஓகே. அஃபேர்ஸ் அதிகமாக இருக்கும். அவன் தான் அங்கே ஜிஎம்மாக இருப்பான், அவன் தான் சிஇஓவாக இருப்பான். தென்மேற்கில் மேற்கு தெருக்குத்து வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு பெண் தான் ஆளுமையாக இருக்கும். அந்த பெண் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகே. அப்போ நல்ல பெண்ணாக இருக்காது. அப்போ அந்த குடோன் வந்து நல்லா இருக்கே சார், பணம் வருதே சார், வரும். அப்போ பணத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது.
இழப்புடன் கூடிய வெற்றியாக அது இருக்கும். Okay. அதனால தான் அது நல்ல தெருக்குத்து இல்லை, நல்ல தெருக்குத்து இருக்கின்ற இடமாக பார்த்து உங்கள் குடோனை அமைத்து கொள்ளுங்கள். இல்லை தெருக்குத்தே வரலையா, பிரச்சனையே இல்லை, நம்ம அமைப்பு மட்டும் அமைச்சிட்டு சந்தோஷமா இருடா சாமி எங்கள் உயிரை வாங்காதன்னு சொல்கிறது தான். ஓகே சார்.